உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, அந்த இந்திரா காவியா காவியான்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா. அவ ஃபேமஸ் ஆகுறதுக்கு நம்ம கதிரையே சுட்டிருக்காக்கா. அக்கா, அந்த மாதிரி ஹேமாவை எதுவும் அவ செஞ்சிடக்கூடாதுக்கா. ஐயோ, காவியா காண மாதிரி ஹேமா காயிடக்கூடாது. அவளை பத்திரமா பாத்துக்கணும். ஆமாக்கா, அதனால இந்திராவை தள்ளியே வை. இந்திரா கூடயும் காவியா கூடயும் ஹேமாவை சேரவே விடாத. நீ அவளை கண்டிச்சு வைக்கா. யார கண்டிக்க சொல்றீங்க? ஆஹா, இவங்க எப்ப இங்க வந்தாங்க? இவங்க நம்ம பேசுறத கேட்டிருப்பாங்களோ? உள்ள வாங்க. சம்பந்தியம்மா, நீங்க வர சொன்னதா கௌரி சொன்னா. என்ன சம்பந்தியம்மா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா, பெரியவங்க பேசுறது சரியா இருக்குன்னு தான் கூப்பிட்டேன். எல்லாம் உங்க சின்ன பொண்ணை பத்தி தான். ராகினி, நீ போய் இந்திராவை கூட்டிட்டு வா. அப்புறம் அவ அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்னு அவளுக்கு புரியாது. போய் கூட்டிட்டு வா. சரிக்கா. சம்பந்தியம்மா, இதோ பாருங்க, நான் ஏதோ மாமியாருங்கிற பேர்ல இந்திராவை அதிகாரம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது குடும்ப நன்மைக்காக தான். இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. இப்பதான் என் பொண்ணுங்க 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். இந்திரா பண்ண தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. வீட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க சம்பந்தியம்மா. உங்களுக்கு தெரியுது அவ பண்ணது தப்புன்னு. ஆனா அவளுக்கு இத பத்தி எல்லாம் தெரியவே மாட்டேங்குதே. எப்ப பாரு வேலை வேலை, இது மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஒரு குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு புரியுதான்னு பாத்தீங்களா? ஏய் வா. என்ன சின்னத்தை, என்னாச்சு? நீ வாடி, உனக்கு நல்லா இருக்கு. கலெக்டருக்கு படிச்சுட்டா பெரிய இவளா நீ? வாடி. என்ன பண்றீங்க? இந்திரா, என்னம்மா? அத்தை, என்ன ஆச்சு அத்தை? நான் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். உன்னை பத்தி ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அம்மா, என்ன ஆச்சும்மா? என்னன்னு சொல்லுங்க சம்பந்தியம்மா. என்ன சொல்றது? ஏதோ சின்ன குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல, முதுகுல 2 அடி அடிச்சு சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வளர்ந்து நிக்கிறவ கிட்ட என்ன சொல்றது? உங்க பொண்ணு கிட்ட நல்லா சொல்லுங்க. வாழ்க்கையில எது முக்கியம், எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இவ லட்சியம் கனவுன்னு போக போக என் வீட்டுல அவ்வளவு பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு. எப்ப பாரு ஏதாவது ஒரு கலாட்டா. சென்னைக்கு போன கௌதம் இன்னும் வீட்டுக்கு வரல. எல்லாம் இவ பண்ற டார்ச்சர் தான். ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தா காஃபி குடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னு நினைப்பானா? இல்ல இவ எங்க போய் மாட்டிக்கிட்டாலோ நாம போய் எங்க பார்த்து அவளை காப்பாத்துவோமோன்னு நினைப்பானா? சம்பந்தியம்மா, கோவப்படாதீங்க. எப்படிங்க கோபப்படாம இருக்கிறது? என் அக்காக்கு முன்ன விட பிபி அதிகமா இருக்குன்னா அதுக்கு யார் தெரியுமா காரணம்? இதோ உங்க பொண்ணாலதான். இத பாருங்க, நான் ஒன்னும் பொண்ணுங்க வேலைக்கு போறதுக்கு எதிரி எல்லாம் கிடையாது. இது நம்ம குடும்பம் முன்னேறதுக்குன்னா பரவாயில்ல. இவ இழுத்துட்டு வர வம்புனால குடும்பத்துலதான் பிரச்சனை வருது. சரி, எதுக்கு இதையெல்லாம் வளவலன்னு பேசிக்கிட்டு? உங்க பொண்ணு கிட்ட இதையெல்லாம் அம்மாவா லட்சணமா எடுத்து சொல்லுங்க. அத்தை, அத்தை, அம்மா கிட்ட எதுக்கு அத்தை? பாத்தீங்களா, இப்படிதான் நீங்களும் இவகிட்ட பேச வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, கேக்குறாளா பாருங்க. எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அவளை முதல்ல கூட்டிட்டு போய் நல்லபடியா புத்திமதி சொல்லுங்க. வாடி. அம்மா, என்னம்மா? வா. பேசிக்கிட்டே இருக்கணும்.
இருக்கணுமா உன்கிட்ட? ஆ? என்ன இப்படியே பேசிட்டே இருக்கணுமா உன்கிட்ட? இங்க பேச வாடி. முடியாது. காவியா கிட்ட சொல்றேன் நான். அம்மா என்னமாச்சு? சும்மா என்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணாத. கைய விடு. நீங்க வா. அம்மா வான்னு. இங்க பாரு காவியா, எப்படி பேசுறா பாரு. இவ பாட்டுக்கு கனவு லட்சியம்னு சொல்லி கலெக்டர் ஆயிட்டா. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நம்ம குடும்பம் தான் இதுக்காக கஷ்டப்படுது. அம்மா என்னம்மா இது? ஏம்மா அத்தை சொல்றாங்கன்னு நீயும் ஏன் என்கிட்ட வந்து இப்படி பேசுற? நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? ஒரு பொண்ணுக்கு லட்சியம் கனவுன்னு எதுவுமே இருக்க கூடாதா? இல்லம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுவே நான் ஒரு ஆம்பளை பையனா பிறந்திருந்தா நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி தான் நடந்துப்பியா? நீ ஆம்பளையா பிறந்திருந்தா என்ன ஏண்டி உன் மாமியார் கூப்பிட்டு இப்படி சொல்ல போறாங்க? நீ எல்லாத்தையும் மாத்திரலான்னு நினைக்கிற. அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. இங்க பாரு இந்திரா, நீ ஒரு பொண்ணுங்கறத ஞாபகம் வச்சுட்டு கனவு காணு. இல்லம்மா இல்லவே இல்ல. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. கனவுல என்னம்மா ஆம்பளை பொம்பளைன்னு? கனவு எல்லாருக்குமே ஒண்ணுதாம்மா. என்னம்மா நீங்களே வா எனக்கு எதிரியா இருப்பீங்க? இந்த வீட்ல மாமா கௌதம் கூட எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. ஐயோ காவியா, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. அம்மா இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அத்தை என்ன கூப்பிட்டு உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்திரா கலெக்டரா இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவகிட்ட அத சொன்னா என்கிட்டயே எகிரிக்கிட்டு வரா. பாரு எப்படி முறைக்கிறா பாரு. சரிம்மா நீ இரு, நான் பேசுறேன். அக்கா நீயும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை மட்டும் பாரு. கலெக்டர் வேலையெல்லாம் விட்டுன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத. நான் உன் மேல ரொம்ப கடுப்பாயிடுவேன். சரி சரி இரு. இந்த குட்டி பையனை கொஞ்சம் புடியேன். என்ன தூங்குறானா? குட்டி பையா தூங்குறியா? தூங்கு தூங்கு தூங்கு. இந்திரா என்னடா இப்படி திரும்ப. குட்டி பையா? இங்க பாரு. ஆ? என்னக்கா போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஆமா நீ அவனை பாரு, குழந்தைய கொஞ்சம். என்னடா செல்லம்? என்ன பாரு. மா நீயும் வந்து நில்லு. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னடி பண்ணிட்டு இருக்க? மா பேசாம வந்து நில்லுமா. போடி, முடியாது. மா நில்லுன்னு சொல்றேன்ல, நில்லு. அம்மா வாமா. நில்லுமா. அம்மா அழகா இருக்குல்ல? ஆமாண்டி, குழந்தையோட இருந்தாலே தனி அழகுதான். இந்திரா, அம்மா அத்தை எல்லாரும் சொல்றாங்கன்னு அவங்கள நீ தப்பா நினைச்சுக்காத. இதோ உன்கிட்டயும் ஒரு குழந்தை இருக்கணும், உன்னையும் இப்படி பாக்குறதுக்காக தான் அவங்க அவ்வளவு ஆசைப்படுறாங்க. இங்க பாரு, எல்லாருக்கும் அவங்க பொண்ணு பையனுக்கு கையில ஒரு குழந்தை இருக்கணும், அவங்க சந்ததி பெருகணும்னு ஆசையா இருக்கும்டி. நீ ஒரு குழந்தையோட அம்மாவாகணும்னு உனக்கு மட்டும் ஆசை இல்லையா சொல்லு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.